ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வாரம் எஸ்பிபி சார் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா பாட்டு பாட கிடையாது. அதுக்கான பின்னணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான அப்டேட் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டு போட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுல பாடிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை தனித்தனியா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல கிட்டத்தட்ட 20 வாரத்துக்கு அதிகமா கடந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் மொத்தம் 13 பேர் இருக்காங்க. சோ இதுல இருக்கவங்க தான் டாப் 5 வந்து போக போறாங்க. அது மட்டும் இல்லாம எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் கண்டினியூஸா இருக்க போதுன்ற விஷயம் நமக்கு கிளியரா தெரியும். எஸ்பிபி சார்ல எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் நடக்க கிடையாது. பட் இருந்தாலும் பவித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பாட்டு நிறைய பேர் ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கான ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ எதனால பவித்ரா பாட கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, பவித்ராவுக்கு அதே சேம் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் இருந்ததாகவும் அதனால தான் சரிகமபால வந்து பாட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த சாட்டர்டே சண்டே மட்டுமே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற நாள் வீக் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கரெக்டா வேற ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராம் இருந்ததால் தான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜட்ஜஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருந்துதான் இந்த விஷயம் பண்ணதால அந்த ரவுண்ட் அவங்களால பாட முடியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ் கான்சர்ட்லயும் பாத்தீங்கன்னா பவித்ரா அவங்க பாடிருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரவாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரவேற்பும் கொடுத்து, அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தனி பர்ஃபார்மன்ஸ்க்காகவே நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் மனதை கவரப்பட்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பவித்ராவோட வாய்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து லாஸ்டா எஸ்பிபி சார் வந்து பாட கிடையாது அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா கண்டினியூட்டி இவங்ககிட்ட இருக்கும். ஸோ பவித்ராவுக்கும் தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்றது கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க நல்லா பாடக்கூடிய பர்சன் தான். கண்டிப்பா இருக்கக்கூடிய மற்ற நாள்லயும் இவங்க கண்டிப்பா க்ரூம் பண்ணிட்டு டாப் 5 லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் இத்தனை நாளா எப்படி இருக்குன்ற விஷயத்த நீங்க நினைக்கிறீங்க? அதையும் தாண்டி இந்த ஷோல இவங்க தான் டைட்டில் வின்னரை கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.